மாடி வீட்டில் எப்படி தோட்டம் போடுறாங்களோ அதே மாதிரி மாடி மேலே நம்ம சோலார், நம்ம வீட்டு மாடி மேலே நம்ம சோலார் போட போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் செஷன். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட வந்து கற்றுக்கிட்டு போகிறவங்களுக்கு எப்படி ஒரு கஸ்டமருக்கு கொட்டேஷன் கொடுக்கணும், ஒரு 3 வருஷத்தில் இதோட ரிட்டர்ன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ROI இல்லையா, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட முடியும். சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா நீல கலரில் இருக்கும், கருநீல கலரில் இருக்கும். ஸோ இதில் எது பெஸ்ட்டு, என்ன மாதிரியாக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க? கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு 1 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா 20 வருஷத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல். என் பேர் கௌதம் ஸ்ரீராம். நான் தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனில் சோலார் ட்ரைனிங் லெவல் 1 லெவல் 2 ரெண்டுமே முடிச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா என்னுடைய வீட்டுக்கு நானே வந்து என்னுடைய டீச்சர்ஸ் ஹெல்ப் மூலியமாக சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இவங்க TNEWA கிளாஸ் போனது மூலிமா நான் அந்த நாலேஜை வந்து கெயின் பண்ண முடிஞ்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக கரண்ட்டு சாக்கடிக்கும், பட் இப்போ கரண்ட் பில்லு கூட சாக்கடிக்குது. அப்படிப்பட்ட கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துகிற ஒரு அருமையான தொழில் வாய்ப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருந்த சோலார் பேனல்ஸை இப்போ சின்ன சின்ன வீடுகள்லையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த சோலார் தொழிலை ஆரம்பித்தா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த சோலார் பேனல்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ண கற்றுக்கிறது, எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது, யார்கிட்ட சேல் பண்ணுறது, எவ்வளோ லாபம் கிடைக்கும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒவ்வொரு மாதமும் சென்னை அரும்பாக்கத்தில் சோலார் ட்ரைனிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்க தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் கோஆர்டினேட்டர்ஸ்ட்டை பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் சார். என்னோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மாயாண்டி. தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனில் மாநில துணை செயலாளராக இருக்கிறேன். சார், என்னோடய பேர் தயாநிதி. நான் தமிழ்நாடு அனைத்து மின்பணியாளர் முன்னேற்ற சங்கத்தோட மாநில இணைச் செயலாளராக இருக்கேன் சார். ஓகே சார், எதுக்காக இந்த சங்கம் ஆரம்பிச்சிங்க? இதன் மூலமாக என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ அந்த சங்கத்தை துவக்கிற யாருன்னு கேட்டிங்கன்னா திரு MJ நாகலிங்கம் ஐயா அவர்கள் தான் இந்த சங்கத்தை ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் இந்த எலக்ட்ரீஷியன் மத்தியில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு வாரிய பலன்களை பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் இந்த சங்கத்தை 2011 வந்து ஆரம்பித்தார். அது வந்து ஒரு தொழிற்சங்கமாக பதிவு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் தொழில்நுட்பம் வரும் காலங்களில், இப்போ ப்ரெசென்ட்டே சோலார் தான், ஸோ வரும் காலங்களில் சோலார் தொழில்நுட்பம் இதை வந்து கையில் எடுத்து நம்மளுடைய எலக்ட்ரீஷியன்கள் அனைவரும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எலக்ட்ரீஷியன் பெருமக்களும் இதனை தெரிந்து கொண்டு, இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதனை தெரிந்து கொண்டு அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு தமிழகம் முழுக்கும் இருக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இந்த தொழில்நுட்பத்தை வந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் சிந்தித்து இந்த சோலார் தொழில்நுட்பத்தை நாங்கள் முதல்ல கையெடுத்தோம். இதில் எப்படி வந்து கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 சோலார் டெக்னீஷியன்களை நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இது எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டு தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு நமக்கு நாமே தற்சார்பு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நாமளே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே சார், ஓகே. இப்போது ஒவ்வொருத்தருக்கும் விழிப்புணர்வு வரணும்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் சங்கத்தின் மூலமாக கிளாஸஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். இப்போ நம்ம கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2019-18 பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து கிளாஸஸ் எடுத்தோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோலார் தொழில்நுட்ப பயிற்சி வகுப்பு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2019 நாங்கள் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு கிளாஸ் எடுப்போம். கிட்டத்தட்ட நிறைய பேர் தமிழகத்தில் கேரளா, ஆந்திரா, பெங்களூரு, அப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, இந்த மாதிரி தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள்லேருந்து எல்லாருமே வந்து சோலார் தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டாங்க. கிளாஸஸ் எவ்ரி வீக் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே எல்லாரோட இதுவும் வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட சூழல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2022 நாம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளாஸஸ் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. சோலார் தொழில் பயிற்சி வகுப்பு தொடர்ச்சியாக நம்ம நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த கிளாஸஸ் எங்கே நடத்துகிறீங்க சார்? சார், சென்னை அரும்பாக்கம், அதாவது நம்முடைய அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் நம்முடைய மாநில தலைமை அலுவலகம் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த ஒரு செக்டாராக தனியாக பிரிச்சுருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் இது ஒரு செக்டார். ஸோ இதிலிருந்து இந்த டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பத்தை கொடுக்கறதுக்காக TNEWA சமுதாய கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு தனி செக்டாராக பிரித்து சென்னையில் வந்து இந்த ஆஃபீஸ் எங்கேன்னு கேட்டிங்கன்னா சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், அதுக்கு அடுத்து தான் நம்மளுடைய தலைமை அலுவலகம் இருக்குது. அங்கேயே தான் நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களோட கிளாஸஸ் எந்த மாதிரி இருக்கும் சார்? அதாவது நாங்கள் 2 லெவலாக பிரிச்சுருக்கோம். லெவல் 1, லெவல் 2. லெவல் 1 அப்படிங்கிறது ஒரு தியரிட்டிக்கல், லெவல் 2 அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல். இந்த லெவல் 1ல் என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சோலார் பேசிக் எப்படி வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது,
அதை பற்றின ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் சோலாருக்கு பயன்படுத்தக்கூடிய MPPT, சார்ஜ் கண்ட்ரோலர், பேட்ரி இதெல்லாம் என்னென்ன ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ மூலமாகவும் அதே மாதிரி தியரிட்டிக்கலாகவும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஆஃப் டே செஷன். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் நம்ம படித்ததை ஃபுல்லாகவே நம்ம லைவாக காமிச்சு கனெக்டர்லேருந்து எப்படி வந்து நம்ம கிரிம் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பேனல் எடுத்து வச்சு எல்லாமே லைவாக எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஒன் டேயில் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 அப்படின்னு இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் செஷன். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரை ஃபிக்ஸ் பண்ணி அதில் பேனலை ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து அவுட்புட் ஒயர் எடுத்து நீங்கள் அதோட எக்யூப்மெண்ட்ஸ் சார்ஜ் கண்ட்ரோல், MPPT, பேட்ரி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஒரு லோடை கனெக்ட் பண்ணி ஒரு லோடை மெஷர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபுல் ப்ராக்டிக்கல் செஷன் தான் அந்த லெவல் 2 அப்படிங்கிறது. ஸோ இதை 2 டைப்பாக நாங்கள் பிரித்து வந்து அவங்களுக்கு புரியும்படியாக இருக்கணும். ஒரே நாளில் நம்ம தம் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் 2 லெவலாக பிரித்து அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க சார்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ நம்மளுடைய ட்ரெயினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் சோலாரில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டெக்னிக்கல் பீப்புள் தான் நம்மளுடைய ட்ரெயினர் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நார்த் சைடும் போய் அவர் சோலார் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாரு. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட வந்து கற்றுக்கிட்டு போகிறவங்களுக்கு எப்படி ஒரு கஸ்டமருக்கு கொட்டேஷன் கொடுக்கணும், ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க கூட அந்த நாலேஜ் இல்லாதவங்க நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க கூட நிறைய பேர் வந்து சோலாரை கற்றுக்குறாங்க. அப்படி கற்றுக்கும்போது அவங்க பிஸ்னஸை அதை கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு கஸ்டமருக்கு கொட்டேஷன் எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி சார் எனக்கு வந்து இவ்வளோ லோடு கன்சியூமில் எனக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு கொட்டேஷன் கொடுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கற்றுட்டு போனவங்க கூட திரும்ப நம்மளை கால் பண்ணுறாங்க. திரும்ப அவங்களுக்கு நம்ம கொட்டேஷன் கொடுக்குறோம் உதவி, நீங்களே ப்ராஜெக்டை எடுங்க, நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பேக்ரவுண்டில் சப்போர்ட் எங்களோட இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களே சைட்டில் போய் அவங்கள கூட வச்சு அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி சைட்டுக்கு நம்ம போய் பண்ணி கொடுக்குறோம். சைட் வரைக்கும் நம்மளுடைய டீச்சிங் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சைட் வரைக்கும் போய் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான். ஸோ அதனால் வெறும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் இந்த படிப்போடு முடிஞ்சிச்சு அவ்வளோதாங்க உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய கிளாஸஸ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன எதிர்பார்த்து வந்தாங்க, பிஸ்னஸ் பண்ண வந்தாங்களா அது ஃபுல்ஃபில்ற வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இல்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேல்ஸு ஒரு அந்த பொருட்களை விற்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயம். மெட்டீரியல்ஸ் எங்கே சோர்ஸ் பண்ணணும், எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் சோர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் கிளாஸில் சொல்லி தருவீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. எந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத விட எந்த பொருள் வந்து அதாவது நம்ம கம்பெனிஸ் நேமை வந்து சொல்லாமல் எந்த பொருள் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற டெக்னிக்கல் பாயிண்ட்டை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். டெக்னிக்கல் பாயிண்ட்டை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இந்த மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா நீல கலரில் இருக்கும், கருநீல கலரில் இருக்கும். ஸோ இதில் எது பெஸ்ட்டு, என்ன மாதிரி ஏன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு டெக்னிக்கலான விஷயம் எது அதில் நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம டெக்னிக்கலான விஷயம் சொல்லி அதோட ரெஃபரன்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். எங்கே மெட்டீரியல் கிடைக்கும், நீங்கள் இங்கே போனால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம அதை சொல்லிக் கொடுப்போம். யாரெல்லாம் இதை கற்றுக்கிட்டால் பெனிஃபிட்டாக இருக்கும் சார்? இப்போ என்னோடய வீட்டுக்கு நான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களை நான் வந்து கூப்பிட்றேன், எனக்கு சோலார் பேனலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு நாலேஜே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் அதை கேட்டு தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் எஸ்டிமேஷன், எனக்கு எஸ்டிமேஷன் கூட என்னங்கிறது தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு சோலார் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை, நம்ம நாட்டுக்குள்ளே ரீச் ஆகி இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி இந்த பொருள் இவ்வளோ தான் மார்க்கெட்டில் அப்படிங்கிற மாதிரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் ஃபுல்ஃபில் ஆகலை, எந்த கன்சியூமருக்கும் எந்த கஸ்டமருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் ஒரு ஆஃப் பொசிஷனில் தான் வந்து சோலார் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிறத தான் நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும். நான் கஸ்டமர் நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு ஒரு நாலேஜை நான் கேதர் பண்ணணும். நீங்கள் என்னைய வந்து ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிறத விட எனக்கு ஒரு நாலேஜ் வேணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் கிளாஸஸ் போய் கற்றுக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் வந்து கற்றுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்தால் கூட நான் டெக்னிக்கலாக கொஸ்டின் கேட்டிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இல்லையா? ஸோ இவர் டெக்னிக்கலாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து நானும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். சப்போஸ் ஏதோ சம் ஃபால்ட் அப்படின்னா கூட அதை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு எமர்ஜென்சியாக ரெக்டிஃபை பண்ணக்கூடிய அளவு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு நாமே தற்சார்பு மாதிரி தான். மாடி வீட்டில் எப்படி தோட்டம் போடுறாங்களோ அதே மாதிரி மாடி மேலே நம்ம வீட்டு மாடி மேலே நம்ம சோலார் போட போகிறோம். அந்த மாதிரி தான் சார். சார் உங்ககிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க எத்தனை பேர் இதை ஃபுல் டைம் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாங்க? சார் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியனாக 1500 பேருக்கு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 60 பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கூட வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கு நான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து அந்த சோலார் கற்றுக்கிட்டு அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீட்பேக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு போனாங்க. அதை நாங்கள் வந்து சமூக வலைதளங்கள் போடும்போது ரொம்ப அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சார், இப்போவும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கோஆர்டினேட்டர் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பொதுமக்கள் நான் வந்து என் வீட்டுக்கு சோலார் போடணும், அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகவும் வராங்க. ஸ்டூடெண்ட்டுங்க வராங்க.
எலக்ட்ரீஷியன் தன்னோட பொருளாதாரத்தை புது டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதோட எலக்ட்ரீஷியன்ஸ். மார்க்கெட்டிங் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் இதை வந்து கற்றுக்குறாங்க. இது மூலயமாக இந்த சோலார் ப்ராடக்ட்டை அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயமாகும். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே. ஸோ இப்போ சோலார் பேனல்னாவே பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சோலார் பேனல் சொன்னோம்னா அடுத்த உடனே மக்கள் மைண்டில் வர்றது லேக்ஸில் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றது தான் மக்கள் மைண்டில் வருது. ஸோ அது வந்து நிஜமாவே அது உண்மையா? எந்த அளவில் சோலார் பேனல் நமக்கு அந்த நேரத்தில் கை கொடுக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தால் கூட ஒரு 3 வருஷத்தில் இதோட ரிட்டர்ன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ROI-ன்னுவாங்க இல்லையா, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட முடியும். எப்படி அப்படின்னா குறைந்தபட்சம் 4000 பார்த்தீங்கன்னா 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணால் 1300 அப்படின்னு சொல்கிறாங்க. 501 யூனிட்டாக மாறிச்சு அப்படின்னா அது 2300. சட்டக்குறைய ஒரு மாதந்தோறும் ஒரு 4000 5000 கட்டக்கூடிய கேட்டகரி பீப்புள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு 40% இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஒரு வீட்டில் வந்து 4000 5000 கட்டக்கூடிய ஏசி இல்லாத வீடே கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் குறைந்தபட்சம் 4000 5000 பில் வரக்கூடிய அனைவரும் இதை போட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 3 ஆண்டுகளில் அவங்களுடைய முதலீடை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். மீதெல்லாம் வந்து தடையில்லா மின்சாரம், நீண்ட காலத்துக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு உண்டான ஒரு சேமிப்பு என்பதை இதை எடுத்துக்கலாம். யாரும் இது வந்து இது இயல்பாக இது அதிகம் அப்படின்ற இப்படி பார்த்திங்கன்னா இதுக்கு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா 2000 செல்ஃபோன் வரும்போது விலை அதிகம்தான். இது அது பயன்பாட்டாளர்கள் அதிகமாகும் போது விலை குறையும். அதே போல் இதை சோலார் தொழில்நுட்பத்துக்கு எல்லாரும் மாறும்போது கண்டிப்பாக இந்த விலை குறையும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சோலார் பேனல்ஸை ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணால் எத்தனை வருஷத்துக்கு அதிலிருந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சார்? கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு 1 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா 20 வருஷத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தொடர்ந்து அந்த சோலார் பேனலில் க்ளீனிங் பண்ணி ரெகுலர் அந்த பேட்டரி மெயின்டெனன்ஸ்ன்ற மாதிரி சில விஷயங்களை மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு அவங்களுக்கு தடையில்லாமல் மின்சாரம் கிடைக்கும். கண்டிப்பாக சோலார் பேனல்ஸ் பேட்டரி வந்து அதிகபட்சம் ஒரு 5 ஆண்டுகள் இல்லை 6 ஆண்டுகள் வருது அப்படின்னா பேட்டரி வரைக்கும் ஆன் கிரிட் ஆஃப் கிரிட்னு இருக்குது. சூப்பர் சார். அடுத்த கிளாஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுறீங்க சார்? கடந்த 27ஆம் தேதி ஒரு கிளாஸ் லெவல் 2 எடுத்திருந்தோம். ஜூலை 31 ஒரு லெவல் 1 கிளாஸ் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வருகிற 21ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை 21/8/2022 அன்றைக்கி நம்மளுடைய அலுவலகத்தில் லெவல் 1 பயிற்சி வகுப்பு நடக்குது. இந்த லெவல் 1 பயிற்சி வகுப்புக்கு கட்டணம் 1500 ரூபாய். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அலுவலக முகவரி கொடுப்போம். விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இது வந்து முதலீடு அதிகமாக இருக்குன்றதை யோசனை பண்ணாமல் இது நீண்டகால பயன்பாடு அப்படின்றதை முன்னிறுத்தி இதை பயன்படுத்தினும் போது எல்லோரும் இதை கற்றுக்கொண்டு பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கலாம். இந்த பயிற்சி வகுப்பை கற்றுக்கொண்டு அவங்களுடைய அதாவது செலவினத்தையும் குறைத்து கொள்ளலாம். நன்றி. தேங்க்யூ. இந்த மாதம் வர ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடக்கிற கிளாஸில் கலந்துக்க விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட அப்டேட்ஸ் கிடைக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். பாய்.